காவல்துறைக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்னறி வகுப்புகள் தேவைப்படுற நேரம் இது. இன்னும் அந்த கேஸ் முடிய எத்தனை நாள் ஆகும்? 2 நாளில் முடிஞ்சிடும் சார். யோ, உன்னை அக்யூஸ்டியா பிடிக்க சொன்னேன், கேஸை தானே முடிக்க சொன்னேன். இந்த 2 விஷயங்களும் எல்லா காவல் நிலையங்களிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்றதும் இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறி தான். நாளைக்கு ஐயா வந்து கேட்பார், ஒத்துக்கங்கடா, ஒப்புக்கொண்டம்மா, ஒத்துக்கிறேன்னு சொல்லு. ஒப்புக்குண்டாரா? திரு சைலேந்திர பாபு அவர்கள் அவர் உடனே அந்த படத்தை வந்து நிறுத்த சொல்கிறார். இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து காவல்துறைக்கு ஒரு வணக்கம். காவல்துறையும் காவல் அதிகாரிகளும் மக்களுக்கு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்காங்க, எவ்வளோ நியாயமானவங்களாக இருக்காங்க அப்படின்றத ரொம்ப பெருமையாக பொதுமக்களுக்கு எடுத்து சொன்ன திரைப்படங்கள் ஏராளம். அதில் நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த சத்திரியன், மாநகர காவல், அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு காவல்துறை அதிகாரியாக நடிச்சுக்கிட்டு இருக்க விக்ரம் சுவாமி, இல்லை காக்க, கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்த திரைப்படங்கள், வேட்டையாடி விளையாடு, இந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்னமும் வந்துட்டு காவல்துறையுடைய ஒரு பாசிட்டிவ் ஃபேஸை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இருந்தது. இன்னும் இந்த சிங்கம் 1, 2, 3 சீரீஸே ஒரு படம் எடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் அவ்வளோ ஒரு ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், காவல்துறையுடைய மற்றொரு முகத்தை யார் தான் காமிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். சில திரைப்படங்களில் வந்து ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பழைய திரைப்படங்கள்ல. அதே மாதிரி பாக்யராஜ் கூட ஒரு சின்ன திரைப்படங்களில் கமெண்ட் பண்ணி பேசியிருப்பாரு. ஆனால் ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சது என் நினைவுக்கு, இல்லை உங்கள் நினைவுக்கு யாராக இருந்தால் கூட சொல்லுங்க, என் நினைவுக்கு 2015 வந்த விசாரணை, வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்து ஒரு விசாரணை, உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம், லாக்அப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்துட்டு காவல்துறை என்ற ஒரு சோறு பதம் பார்க்கப்பட்டுள்ளது. அது வந்து ஒரு அதிகார மையம். இதே மாதிரி பல அதிகார மையங்கள் பதம் பார்க்கப்பட வேண்டும். முதல் படி அவர் எடுத்து வச்சிருக்காரு. அதில் வர ஒரு டயலாக், அந்த அரெஸ்ட் பண்ண 4 பேரை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அடிக்க அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு முடியாமல் அவங்க கதறும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர்கிட்ட ஒரு ஃபேவராக பேசுகிற மாதிரி பேசுவார். ஒத்துக்கங்கடா, அடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த கதாநாயகன் கேட்குறாரு, ஒத்துக்கிட்டு அடிக்க மாட்டாங்களாயா அப்படின்னு கேட்குறாரு. இது நமக்கு என்ன விஷயம் சொல்ல வருது அப்படின்னா, அவன் பண்ணாத தவிர ஒத்துக்க வைக்கிறதுக்காக அடிக்கிறாங்க. இந்த அடி வந்து அவனை ஒத்துக்க வைக்கிறது. இது வந்து நடக்காம அவர் நாவல் எழுதியிருக்க மாட்டாரு, இவர் படமாகவும் எடுத்திருக்க மாட்டார். ஸோ இன்னைக்கும் அந்த விசாரணை அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம் தான் அந்த புக்கில் இருந்த ஒரு சம்பவம். சரி, இன்னைக்கு இது மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் இன்னமும் இருக்கு. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சார், ஒத்துக்கிட்டு அடிக்க மாட்டாங்களா சார்? சரி, இப்போ எதுக்கு விசாரணை படத்தை பற்றி பேசணும்? 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி ஏன் இப்போ பேசணும்? ஏன்னா அதிகார மையங்களுக்கு எப்போவுமே மற்றவர்களுடைய உடலும் உயிரும் ஒரு கருவிதான் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ண ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இந்த படத்தை ஒரு முறை வந்து இந்த கிளிப்பிங் வந்து போட்டு காமிக்கிறாங்க காவல்துறை அதிகாரி திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கு. அவர் உடனே இந்த படத்தை வந்து நிறுத்த சொல்கிறார். இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து காவல்துறைக்கு ஒரு ராங் மாரல் கொடுக்கும். மாரல்னால் ஒரு அது அவங்களுடைய மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி போயிடும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கே அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் மாறிடும், இந்த மாதிரி அவங்கள ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பார். இது உண்மையா? இந்த படம் வந்தது 2015. நம்ம காவல்துறை அதிகாரி சொன்னது வந்துட்டு 2025, போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இதுக்கிடையில் காவல்துறையில் லாக்அப் டெத் நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. தூத்துக்குடியில் நடந்த காவல்துறை மரணங்கள், அப்பாவும் பையனையும் அடிச்சு கொண்டாங்க, ஜெயராஜ் பென்னிக்ஸ், இது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இது நடந்தது 2020. விசாரணை படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா 5 வருடங்களில். நம்ம சைலேந்திர பாபு பேசினது 2025. அதே வருடம் சமீபத்தில் இப்போ இன்னொரு காவல்துறையில் ஒரு லாக்அப் டெத் மரணம், திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் அப்படின்றவருடைய ஒரு மரணம். இப்படி நமக்கு பார்வைக்கு நம்ம கவனத்துக்கு வந்த மரணங்கள், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் விசாரணை மாதிரியான படங்கள் அதிகமாக வரணும். காவல்துறையினுடைய இன்னொரு முகத்தை காட்டணும். காவல்துறைக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்னறி வகுப்புகள் தேவைப்படுற நேரம் இது. ஒரு கவுன்சிலிங், அவங்க ஒரு அழுத்தத்தில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு ஏற்படுது. இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட மாட்டாங்க. இது என்ன சாதாரண லாக்அப் டெத் நினச்சிங்களா? அக்கௌண்ட் பண்ண விடுறதுக்கு மினிஸ்டர் டைரக்டாக இருக்க கேஸ் இது. ஏன் இந்த படங்களை வரணும் அப்படின்னா,
இந்த புத்தகத்தை எழுதின சந்திரகுமாரே ஒரு திரைப்பட விழாவில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த புத்தகத்தில் எழுதும்போது தனியாளாக போராடும்போது கிடைக்காத ஒரு வெளிச்சம் இந்த விசாரணை திரைப்படம் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்குன்றது. ஸோ அதோடைய ரீச், ஒரு திரைப்படத்துடைய ரீச் வந்துட்டு உலக அளவில் கிடைக்கும். அதுவும் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர்கள் அந்த தரத்தோட துல்லியத்தோடு கொடுக்கும்போது கட்டாயமாக அதற்கான நீதி கிடைக்கும். இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். காவல் அதிகாரிகளின் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதை நாமளும் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்கலாம். விசாரணை மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் வந்ததா, இந்த சப்ஜெக்டை பேசின படங்கள்னா இல்லை, கோராக பேசியிருக்காங்க. இதை தவிர்த்து இப்போ சமீபத்தில் வந்த சிறை, டானாக்காரன், அது வந்து சிறை அதிகாரிகளுக்குள்ளே நடந்த ஒரு அரசியல். சிறையில் பார்த்திங்கன்னா காவல்துறையிலையும் சில அதிகாரிகள் இருக்காங்க, அப்படின்னு நல்ல அதிகாரிகள் இருக்காங்கன்றதை ஒரு முன்னெடுத்து சொன்ன ஒரு திரைப்படமாக வச்சுக்கலாம். விடுதலை, ஒரு வரலாற்று சம்பவத்தை ஆவணமாக பதிவு செஞ்ச விடுதலை அப்படின்ற ஒரு திரைப்படம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு திரைப்படம் நம்ம பேச மறந்துட்டோம். அதை வந்து விரிவாகவே முடிஞ்சால் பதிவு பண்ணலாம். ஜெய்பீம், அதுவுமே வந்துட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது பண்ணப்பட்ட ஒருவரை காவல்துறை லாக்கப்பில் வச்சு அடிக்கிறாங்க. அதில் அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த விஷயத்தை எப்படி நீதித்துறை மூலமாக வெளியில் கொண்டு வராங்க அப்படின்றது தான் அந்த ஜெய்பீம் அப்படின்ற ஒரு திரைப்படம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான லாக்கப் மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை பதிவு பண்ணது சரியான விஷயம்தான். வெற்றிமாறன் இதே மாதிரியான திரைப்படங்கள், வெற்றிமாறன் மட்டும் இல்லை, காவல்துறையினுடைய மற்றொரு முகத்தை காட்டக்கூடிய திரைப்படங்கள் அவங்கள வந்துட்டு அக்யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அவங்க வந்து இதை பார்த்து அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய திரைப்படங்கள் வர வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பம். காவல்துறையில் எல்லாருமே அவங்களுடைய அதிகாரங்களை தவறாக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த வீடியோவில் அதை சொல்லவும் வரல. அதிகாரங்களை சரியாக பயன்படுத்துகிற அதிகாரிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சரியாக பயன்படுத்துகிற அதிகாரிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை தான் விசாரணை படத்தில் சமுத்திரகனியுடைய கதாபாத்திரம் மூலமாக பதிவு பண்ணியிருப்பார் வெற்றிமாறன். ஓகேங்க, நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே பண்ணிக்கங்க. இந்த காவல்துறை கஸ்டடியல் டெத் இல்லைன்னா லாக்அப் டெத், இதற்கான தீர்வே இல்லையான்னு கேட்டிங்கன்னா 2015 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க. என்னென்னா, எல்லா காவல் நிலையங்களையும் இந்த விசாரணை நடக்கிற இடங்களில், காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2015 இந்த முடிவு எடுத்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அதற்கான நிதி ஒதுக்கி பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2022 நீதிமன்றத்திலிருந்து ஒரு கோரிக்கை இல்லைன்னா ஒரு ஆர்டர்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணணுன்றது சரி, அதில் ரெக்கார்டிங் பார்த்திங்க அப்படின்னா 12 to 18 மாதத்துக்கு ரெக்கார்டிங் அதில் இருக்கணும். ஒரு வழக்கு விசாரணையின் போது அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 விஷயங்களும் எல்லா காவல் நிலையங்களிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்றதும் இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 800 சொச்சம் காவல் நிலையங்களில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணப்பட்டதாகவும், இன்னும் மிச்சம் 1000க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களும் இல்லை அப்படின்றது ஒரு இணையதள தகவல். இது உறுதியாக சொல்ல முடியாது. இதுவும் உங்கள் பார்வைக்கும் உங்களுடைய விசாரணைக்கும் மக்களின் விசாரணைக்கும் இதை உங்களுக்கு முன்வைக்கிறோம். நன்றி.